அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்டிங் எதை பற்றினா கடப்பா கல்லுக்கு எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கபோர்டோட சைடு வாலில் நம்ம கலர் முன்னாடியே அடிச்சிருக்கணும். அதை அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் அடிக்கணும். கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு 4 இன்ச்சு காட்டன் ரோலர், எனாமல், டர்பன்டைன், வேஸ்ட்டு இந்த 5ம் தேவைப்படும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடப்பாக்கல்லில் டஸ்ட்லாம் நிறைய இருக்கும். அதை நம்ம கட்டை ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கடப்பாக்கல்லில் ஏதாச்சும் பிசுறு இருந்ததுன்னா அதை நம்ம பட்டி தகடு வச்சு சுரண்டி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எனாமல் பெயிண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்துக்கிற எனாமல் பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் இருக்கிறது. இது 1 லிட்டர் எனாமல் எடுத்துருக்கோம். டின்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையிலேயே ஒரு 20 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த எனாமல் பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். பெயிண்ட்டை ஊற்றிட்டு இதில் நம்ம டர்பன்டைன் மிக்ஸ் பண்ணணும். டர்பன்டைன் 100லேருந்து 150 ml வரைக்கும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டர்பன்டைன் வைக்கக்கூடாது. ப்ரெஷ்ஷு 2.5 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம கம்பெனி ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும். அதுதான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓரம் கட்டுறதுக்கும் நல்லா கருக்காக வரும். ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலக்கிட்டு கலக்கின பெயிண்ட்டை மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். அடுத்ததாக நம்ம 4 இன்ச்சு காட்டன் ரோல் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 பவுச்சு ஒரு ஹேண்டிலோடு வரும். இது விலை 140 ரூபா வரும். ஹேண்டில் தனியாக, பவுச்சு தனியாக இருக்கும். நம்ம தான் அதை ஃபிட் பண்ணிக்கணும். ப்ரெஷ்ஷில் இந்த பெயிண்ட்டை ஒரு 20 செகண்ட் நல்லா கலக்கணும். டர்பன்டைனும் எனாமல் பெயிண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் எனாமல் பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் பெயிண்ட்டை நல்லா வழிச்சிக்கணும். வழித்து எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை பாதி அளவு தொட்டு டப்பாவோட சைடில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கடப்பாக்களோட மேல் பகுதியில் எட்ஜஸை நம்ம ஓரம் கட்டணும். ஓரம் கட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக ஓரம் கட்டணும். கடப்பாக்கல்லுக்கு மேல் பக்கம் ஓரம் கட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது டாப் ஏரியா, நம்மளுக்கு ஓரம் கட்டுறதுக்கு கிளியராக தெரியும். ஓரம் கட்டும் போது மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை ஸ்லோவாக இருக்கும். சைடில் கொஞ்சம் முன்ன பின்னா ஏறினாலும் பரவாயில்ல, ரொம்ப அக்யூரேட்டாக யோசிச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி நம்மளுக்கு சைடு வாலில் ரொம்ப ஏறக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பொறுமையாக ஓரம் கட்டிக்கணும். இது எனாமல் பெயிண்ட்டு ரொம்ப அதிகமாகலாம் ப்ரெஷ்ஷில் தொட்டு எடுத்து அடிக்கக்கூடாது. அங்கங்கே ஒழுகிட்டு வந்துடும். இது ஆயில் பெயிண்ட்டுன்றதுனால நம்ம எப்பவுமே எனாமல் பெயிண்ட் அடிக்கிறோன்னா ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக தான் தொட்டு எடுத்து அடிக்கணும். ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோலரை பெயிண்டில் முக்கி ஒரு 10 செகண்ட் தூக்கி பிடிக்கணும். தூக்கி பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவோட சைடில் பெயிண்ட்டை வழிச்சிக்கிட்டு கடப்பாக்கல்லுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரோலரை எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தில் அடிக்க வைக்கக்கூடாது. சென்டரில் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஓரக்கை ரோலரில் உருட்டி அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஓரலாக எல்லா இடத்தையும் ரோலரில் வச்சு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வெறும் ரோலரை வச்சு நீட்டாக வலிச்சு விட்டுறணும். அப்போ தான் பெயிண்ட் எல்லா இடத்துலையும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். ஸோ இது மேலே ரொம்ப நம்ம ஈவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதுவே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக லெவலாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரோலரில் பெயிண்ட் அடிக்கணும். கடப்பாக்கல்லோட மேல் பகுதி அடித்து முடிச்சதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி பெயிண்ட் அடிக்கணும். மேல் பகுதி நம்ம எப்படி ஓரம் கட்டி அடித்தோமோ அதே மாதிரி தான் கீழ்கையும் ஓரம் கட்டணும். கீழ்கை ஓரம் கட்டும் போது மட்டும் ப்ரெஷ்ஷில் எனாமல் பெயிண்ட்டு நிறைய எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரெஷ்ஷை தூக்கி பிடிச்சி மேல் நோக்கி ஓரம் கட்டுறதுனால
பெயிண்ட் வந்து ப்ரஷ் வழியாக ஒழுகிட்டு வர வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக தொட்டு எடுத்து ஓரம் கட்டணும். ஓரம் கட்டும்போது ரொம்ப உன்னிப்பாக ஓரம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து கீழ் கை, ரொம்ப பார்வையாக நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் வந்து ஒரு சின்ன கேப்பு மாதிரி விட்டுட்டு கூட நம்ம ஓரம் கட்டலாம். செவுரு ஒட்டி ப்ரஷ் ஏற்றுமே ஓரம் கட்டணும் அவசியம் கிடையாது. ஓரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோலரில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மேல் பகுதி நம்ம எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் ரோலரில் வந்து எனாமல் பெயிண்ட்டை ரொம்ப எடுக்கக்கூடாது. ரோலரில் பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக வச்சு உருட்டி அடிக்கணும். ஒரு வாட்டி நம்ம ரோலர் தொட்டாலே போதும், கடப்பாக்களோட அந்த ஃபுல் ஏரியாவே நம்மளால் பெயிண்ட் அடிக்க முடியும். ரோலரில் பெயிண்ட் அடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். 1 லிட்டர் பிளாக் பெயிண்ட் வந்து 5 கபோர்டில் இருக்கிற கடப்பாக்கல்லுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது ஒரு கோட்டுக்கு கடப்பாக்கல்லுக்கு ஒரு கோடு பெயிண்ட் அடித்தாலே போதும். எதுக்காகனா கடப்பாக்கல்லுக்கு நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்தா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ 2 கோட்டிங் நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா 2 கோட்டிங் அடிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெயிண்ட் ஆகும். அதேமாதிரி நம்ம அடிக்கிற அந்த லேபர் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரஷ்ஷில் ஓரம் கட்டும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கே செவுத்துல பட்டுடுமோன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நம்ம ஓரம் கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயந்து பயந்து ஓரம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. பட்டா பரவாயில்ல, பட்டுடுச்சுன்னா அந்த எனாமல் பெயிண்ட்டை வேஸ்ட்டை வச்சு உடனே தொடச்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வால் கலர் எடுத்து நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். எனாமல் பெயிண்ட் வந்து செவுத்துல பட்டுடுச்சுன்னா அது ஈரமாக இருக்கும் போதே நம்ம வால் கலரை வச்சு டச்சப் பண்ணக்கூடாது. எனாமல் பட்டுடுச்சுன்னா அதை நம்ம வந்து வேஸ்ட்டை வச்சு தொடச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வால் கலரை வச்சு டச்சப் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷில் வந்து ஓரம் கட்டும் போது ப்ரஷ்ஷை வந்து நல்லா அழுத்தி ஓரம் கட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு வந்து நல்லா வளைஞ்சி வரும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வளைச்சி அழுத்தி ஓரம் கட்டினா தான் நம்ம ஓரம் கட்டுறது வந்து கருக்காக இருக்கும். நம்ம வந்து ப்ரஷ்ஷை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி லேசாக ஓரம் கட்டிட்டு வந்தால் ஓரம் கட்ட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எப்படி ஓரம் கட்டுறதுன்னு. ப்ரஷ்ஷு வந்து நல்லா வளைச்சி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓரம் கட்டிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடப்பாக்கல்லுக்கு எனாமல் பெயிண்ட் எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.